ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோவில் உள்ள எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி அனுசல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொனோஹமாரு சமனிங் ஜுட்சு கத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சமன் பண்ணி காட்டுவான், ஒரு டோடு வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போய் கொனோஹமாரு சென்சைட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீனோ சொல்லிடுவான். உடனே எல்லா பொண்ணுங்களும் போயிட்டு கொனோஹமாரு ஈ முக்கிற மாதிரி முக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அப்ப பொருட்டோ வந்து கொனோஹமாரு இருக்கிற நிலைமையை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப எல்லா பொண்ணுங்களும் போட்டு என்னடா நீ கொனோஹமாரு சென்சையை போட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோவை போட்டு திட்டிட்டு இருப்பாளுங்க. அண்ட் அப்ப சோசோ வந்துட்டு நீ வந்து கொனோஹமாருவை பார்த்து பொறாமப்படுற, அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பொருட்டோ டக்குன்னு போயிட்டு கொனோஹமாரோட ஸ்க்ரோல் ஆட்டையை போட்டுருவான். அப்படியே சமனிங் ஜுட்சு போலாம் ட்ரை பண்ணுவான், பட் வராது. அப்பதான் ஷீனோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நீ வந்து பிளட் சைன் வந்து அந்த ஸ்க்ரோல்ல இருக்கணும், அதையும் தாண்டி நீ அனிமல் கூட கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல பொருட்டோக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அதையும் தாண்டி அனிமல் கூட கான்ட்ராக்ட் போட்டீங்க அப்படின்னா எங்க இருந்து வேணா உங்களால வந்துட்டு இந்த அனிமல்ஸ் சமன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம பொருட்டோ வந்துட்டு எங்க இருந்து வேணா சமன் பண்ணலாமா, ஒரே ஒரு பிளட் சைன் மூலியமாவா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் வந்து ஈஸி கிடையாதுங்கிற மாதிரி ஷீனோ சொல்லுவான். ஏன்னா இருக்குதுல இந்த கஷ்டமான ப்ராசஸ் வந்து அனிமல் கூட கான்ட்ராக்ட் போடுறது, அதை மட்டும் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அப்ப அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து டோட சமன் பண்றது மட்டுமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. டோடுன்னு இருப்பானுங்க. அப்ப வந்து நம்ம கொனோஹமாரு சொல்றது என்னன்னா, நீங்க டோட மட்டும் வந்து சமன் பண்ண முடியாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை சமன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் நம்ம தேர்ட் ஓகாகே வந்துட்டு அவர் ஒரு மங்கி எம்மாவை சமன் பண்ணுவாரு, அதே மாதிரி நம்ம கக்காஷி டாக்ஸை சமன் பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் சமன் பண்றதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. நான் இதை சமன் பண்ணுவேன், நான் அதை சமன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பொருட்டை வந்து நான் பாம்பை சமன் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த பாம்பு தான் செம்ம கூலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் அப்ப சில பொண்ணுங்க வந்துட்டு யார் அவனுங்க பூச்சி பட்டையெல்லாம் சமன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருப்பாளுங்க. ஏன்னா அப்ப ஷீனோ வந்துட்டு எல்லாத்துக்குமே வெப்பன்ஸ் சமன் பண்றதுக்காக வந்து கத்து கொடுக்கறதுக்கு கூப்பிடுவான். உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நான் அதை சமன் பண்ணுவேன், நான் ஜெயிண்ட்டை சமன் பண்ணுவேன்னு இருப்பானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஃபைட்டே போகுது. நீ தான் அப்படி பண்ணிருப்ப, நீ தான் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனை சொல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணை சொல்லன்னு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கோம். உடனே கொனோஹமாரு தான் நம்ம கிளாஸ்ல இருக்கோம்டா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அப்ப பொருட்டோ போய் ஈனோயிச்சி கிட்ட போயிட்டு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீனும் சாரதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈனோயிச்சி சாரதாவை சொல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நான் எங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். ஓகே இந்த சண்டையில விட்டு தள்ளுங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அண்ட் சாப்பிட்ற இடத்துலயும் ஒரு பிரச்சனை வருது. பொருட்டோ அண்ட் சாரதா 2 பேருமே அட் அ டைம்ல ஒரு பன்னை ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த பன்னு பார்த்தா ஒன்னே தான் இருக்கு. ஏன்னா அப்ப நம்ம பொருட்டோ வந்துட்டு இது நான் தினைக்கு சாப்பிடுவேன், அதனால இன்னைக்கு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே சாரதா வந்து தெரியுது உன் உடம்புல அந்த வாடை வர்றப்பே தெரியுது அப்படின்னு சொல்லுவா. அண்ட் இனிமேலும் வந்து நீ நிறைய தடவை சாப்பிட்டுட்டீல, அதனால இன்னைக்கு மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி சாரதா சொல்ல, அப்படிலாம் கிடையாது, நான் தினமும் சாப்பிடுறேன், இன்னைக்கும் இதை மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பொருட்டோ கத்திக்கிட்டு இருப்பான். இது ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால இன்னைக்கு நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சாரதா சொல்ல, அப்ப பொருட்டோ வந்து அந்த கடைக்காரங்க கிட்ட இவ்வளவு வந்து ஒன்னே மிச்சம் இருக்க அளவுக்கு யார் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒரு குண்டா இருக்க பொண்ணு தான் வாங்கிட்டு போனான்னு அந்த கடைக்காரங்க சொல்லுவாங்க. அந்த குண்டா இருக்க பொண்ணு யாருன்னு பார்த்தா சோசோ. அவ எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஒன்னா உட்காந்து தின்னுகிட்டு இருக்கா. நம்ம பருட்டோ போயிட்டு சோசோ கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருப்பான், இவ்வளவு பண்ணு நீயுமே சாப்பிட போறியா, எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒவ்வொரு பீரியடா வச்சு சாப்பிடுவேன்ற மாதிரி வந்துட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அண்ட் பொருட்டோ இந்த சோசோ கூட சண்டை போட்டுக்கிட்டு டைம்ல சாரதா போயிட்டு அந்த மிச்சம் இருக்க ஒரு பண்ணி அவன் வாங்கிடுவா. அண்ட் அந்த டைம்ல பொருட்டோ போயிட்டு சாரதா கூட சண்டை போட, உடனே சாரதா வந்துட்டு பொண்ணுங்க கால விட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துல பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. அண்ட் சண்டை ஆரம்பிக்க போற டைம்ல ஷீனோ வந்து தடுத்துறாப்ல. அண்ட் ஷீனோ சொல்றது என்னன்னா, அகாடமியில வந்து இந்த மாதிரி ஃபைட்லாம் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து அகாடமி முடியட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கான பேட்டில் ஃபீல்டு உருவாக்கி தரேன், அங்க நீங்க ஜாலியா ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறம் கிளாஸ் முடியுது, எல்லாருமே இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க. என்ன டாஸ்க்னு பார்த்தா, எங்கேயோ குத்தி வச்சிருக்க கூடிய யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட பேச்சை தான் இனிமேல் இந்த லூசர் டீம் கேட்கணுமா. ஏன்னா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாராடா டீம் வேமா எடுக்க போவாங்க. உடனே ஈவாபே வந்து உன்னோட ஏஜ் ஸ்டைலை பயன்படுத்தி பிளாக் பண்ணி விட்டுருவான். உடனே சோசோ வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் ஜுட்சுவை போட்டு அந்த எர்த்தவே உடச்சு விடுவா. ஏன்னா அந்த டைமை பயன்படுத்திட்டு ஷிகடாய் வந்து பேரலைஸ் ஜுட்சுவை போட்டு எல்லாத்தையுமே பேரலைஸ் பண்ணிடுவான். இதெல்லாம் மற்றவங்க சொன்னதுக்காக தான் நான் பண்ணேங்கிற மாதிரியும் வந்து ஷிகடாய் சொல்லுவான் அந்த இடத்துல. அண்ட் ஷீனோ சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமா இருக்குன்னு காரணத்தினால நான் நிறைய இடத்துல டிராப்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் இந்த விஷயத்த சில பேர் கேட்காம அப்படியே ஓடி போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் எடுக்கிறதுக்காக பசங்களாம் ஓடி போக பின்னாடியே பொண்ணுங்க குரூப்பும் வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வந்து ஷுரிக்கன்லாம் தூக்கி போடுவாங்க. அதை நம்ம மெட்டல் லீ வந்து அசால்ட்டா பிடிப்பான். ஏன்னா அந்த இடத்துல மெட்டல் லீ நர்வஸ் ஆயிடுவான். அதனால அடுத்த ஷுரிக்கனை தடுக்க முடியாம அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவான். பட் நம்ம ஆட்கள் எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி விஷயம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணணும். அதனால டெங்கி வந்து அவனோட மூளையெல்லாம் பயன்படுத்தி எப்படி அதை ஓப்பன் பண்ணிடுவான், அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணிடுவான். அண்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும் காரணத்தால அந்த பொண்ணுங்க வர குரூப்போட டோரை மட்டும் அந்த ஹேக்டு சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருவானுங்க. அந்த இடத்துல ஈனோயிச்சி வந்துட்டு கேம்லியான யூஸ் பண்ணி வெளியே போலான்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பொருட்டோ நான் கொஞ்சம் சேட்டையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல தண்ணியை வர வச்சிருவான்.
அந்த ஹேக்டு சிஸ்டம் மூலியமா எமர்ஜென்சி வாட்டரை வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டனால அந்த கேம்லியானும் போயிடும். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி போலான்னு சொல்லி போவானுங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பொண்ணுங்க குரூப் வந்து ஸ்டாப் பண்ணிரும். ஆனா அந்த இடத்த விட்டு பொருட்டோ, ஷிகடா, ஈனோச்சி 3 பேர் தப்பிச்சு போறானுங்க. பட் நம்ம டெங்கி மட்டும் மாட்டிக்கிறான். நான் உனக்கா வருவன்டா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ வந்து டெங்கியை காப்பாத்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிருவான். பட் அது முடியாத காரணத்தினால உடனே ஷிகடாயி அதுக்கப்புறம் ஈனோச்சி பொருட்டோ மட்டும் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. ஒரு கதவுக்குள்ள போய் அப்படியே உட்காந்துடுறானுங்க. அண்ட் அப்ப ஷிகடாய் ஒரு ஐடியா பண்றான். நம்ம இந்த பில்டிங்குள்ளே ஓடினா தான் அந்த பொண்ணுங்களாம் பிடிச்சிருவாங்க. அதுக்கு போல நம்ம அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போய் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோ வந்துட்டு நம்ம எமர்ஜென்சி வந்து படிக்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். பட் அதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி அதோட டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணணும். பட் டெங்கி தான் இப்ப இவங்க கூட இல்ல, அதனால டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண முடியாது. அண்ட் அப்ப ஷிகடாய் சொல்றது என்னன்னா, நானும் ஈனோச்சியும் வந்துட்டு டைவர்ட் பண்றோம், நீ ரூஃப் டாக் போயிரு பொருட்டோ அப்படின்னு சொல்றப்ப, அப்ப ஈனோச்சி கேக்குறது என்னன்னா, இந்த பொருட்டோல ஷேடோ க்ளோன்ஸை மட்டும் பயன்படுத்தி போக முடியுமான்னு சொல்லி கேட்பான். அண்ட் அதுக்கு நம்ம பொருட்டோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேணும்னா நம்ம சமனிங் ஜுட்சு போட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சமனிங் ஜுட்சுவா, அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல ஷிகடாய் கேட்பான். அண்ட் அதுக்கு நம்ம பொருட்டோ வந்துட்டு, இந்த இடத்துல நம்ம ஒரு குட்டியான ஒரு தவளையை சமன் பண்ணா போதும், அதை பார்த்துட்டு அவளுக்கு பயந்து ஓடிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த 3 பேருமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. கட் பண்ணிட்டு சாரதாவோட குரூப் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த ஷீல்ட் டோரை வந்து உடைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அண்ட் வந்து நம்ம ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பொருட்டோ வந்து ஜன்னல் வழியே எஸ்கேப் ஆகி ரூஃப் டாப்புக்கு போவான். அண்ட் அது சில பொண்ணுங்க பார்த்தோன்னே உடனே வந்து நம்ம ஈனோச்சி அண்ட் ஷிகடாய் வந்துட்டு ஸ்மோக் பாம்பை போட்டு டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு சாரதாவை காட்டினா அவ பார்த்தா பேப்பர் பாம்போட கையில் நின்றுட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்டீல் டோரவே உடச்சு தெறிக்க விட்டாளுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சோசோ வந்துட்டு டக்குனு போய் இந்த பிளாக் எடுக்கிறதுக்காக போயிடுவாளா. உடனே பொருட்டோ வந்து சமனிங் ஜுட்சுன்னு போடுவான். போட்டா ஒரு பாம்பு அது வரும். பாம்பு ரொம்ப பெருசாவும் இருக்கும். அதை பார்த்து வந்து சோசோ பயந்து அப்படி கீழே விழுக போற பொருட்டோ காப்பாத்திடுவான். பொருட்டோவை காப்பாத்துறதுக்காக ஷிகடான ஈனோச்சி வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க. அப்ப ஷிகடாய் சொல்றது என்னன்னா, டே பொருட்டோ நீ போட்ட பாம்பு ரொம்ப பெருசா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் போட்டது பாம்பா இல்லையான்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம அதாவது பொருட்டோ, ஷிகடாய் இவங்களவே அட்டாக் பண்ண வந்துருது. அந்த டைம் பார்த்து கொனோஹமாரு வந்து எப்படியோ வந்து ரசங்கனை போட்டு காப்பாத்திடுறான். ஏன்னா அந்த பிளாக் எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது தெரிச்சு கிடக்குங்கிற மாதிரி வந்து ஷிகடாய் சொல்லிட்டு இருப்பான். பட் கடைசியில் பார்த்தா அந்த பிளாக் வந்து சுமரே கிட்ட இருக்கும். அண்ட் அந்த இடத்துல ஈனோச்சி பொருட்டோவை பார்த்துட்டு நீ வேற லெவலில் சமனிங் ஜுட்சு போட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் சாரதா வந்து பொருட்டோவை பார்த்துட்டு நீ இப்பயும் ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்ல, பொருட்டோ வந்து சோசோ கிட்ட மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி என்னால தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சமனிங் ஜுட்சுலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சோசோ சொல்லுவா. ஏன்னா அப்ப சாரதா சொல்றது என்னன்னா, நாங்க இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி நீங்க எங்களுக்கு இனிமேல் அடிமடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் பொருட்டோ அதுக்குமே ஓகே சொல்லிடுறான். பட் அந்த இடத்துல சாரதா சொல்ற என்னன்னா, நீ பொருட்டோ நீ வந்து சோசோவை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க, அதுக்காக இந்த தடவை நான் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொருட்டோ அதுக்கு வந்து பொண்ணுங்களும் சும்மா இல்ல, பொண்ணுங்களும் ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால நம்ம கிளாஸே இப்ப வேற லெவல், நம்ம கிளாஸ் ஒரு டாப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. என் உடனே இந்த இடத்துல சீனோ வராப்ல வந்துட்டு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு பன் எடுத்துக்கோங்க, அந்த பண்ணுல வந்துட்டு சில ஸ்டஃப் வந்து இந்த பண்ணோட சேர்ந்தாதான் அந்த டேஸ்டே, அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஷிகடாய் புரிஞ்சுக்கிறான். நீங்க சொல்றது புரியுது, நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி வேலை செஞ்சா மட்டும்தான் எவ்வளவு பெரிய ஆப்போனண்டாலும் டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனா பொருட்டோ உடனே வந்துட்டு இதை நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய டெஸ்ட் எல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அப்ப சோசோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, வாப்பா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாரதா கிட்ட சொல்ல, உடனே வந்து ஒரு ஹாம்பர்கர் சூப்பரா இருக்கும், வா போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒன்னொருத்தர் வருவான். ஆனா அப்ப ஷீனோ வந்துட்டு உங்களுக்கு அகாடமியில கிளீன் பண்ற வேலை இருக்குன்னு சொல்லி வாயமூடல பார்த்தா அகாடமியை இடிஞ்சு கீழே விழுந்துருது. உடனே கொனோஹமாரு சொல்றது என்னன்னா, இனிமேல் நீங்க அகாடமியை வந்து நான் ரோட்ல உட்காந்து நடத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே மாதிரி கொனோஹமாருக்கு ஒரே ஒரு டவுட், எப்படி பொருட்டோவால இவ்வளவு பெரிய ஒரு அனிமலை சம்மன் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப திடீர்னு இந்த உடஞ்சு போன அகாடமியை காட்டுறாங்க. மேல ஒருத்தன் டாப்ல எவனோ ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.